நீர் இந்த வேலை கிருஷ்ணமூர்த்தியே நீர் இந்த வேலை இந்த பிரகாரமாக பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தியம்மா தேவிக்கும் பிறந்த நாங்கள் பஞ்சபாண்டவர்கள் 5 பேர்கள் யாரார்? அதிலே நான் மூத்தவன். தருமபுத்திர மகாராஜ் இன்னும் தெரிவிக்கின்றேன். தெரிவிப்பாய். பாண்டுபுத்திரர் வந்தார் தாங்கள் தருமபுத்திர மகாராஜர் என்று தெரிந்து கொண்டேன் ஐயா. அது மட்டுமல்ல, அந்த துரையுடைய படைகளை வெல்ல வேண்டும் என்று பாண்டிவன் கையில் கதையும் வாழும், பீமன் கையில் கதையும், பீமனுடைய கையிலே கதையும் அர்ஜுனுடைய கையிலே வைத்துக் கொண்டு இன்று தினமோ யுத்தம் 17. ஆமா. அதனால் அவர்கள் கையில் ஆயுதங்களை எல்லாம் பிடித்துக் கொண்டு யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். இன்னும் தெரிவிக்கிறேன். எங்களுடைய சேலை
படைகளை எல்லாம் அணிவகுத்து அணிவகுத்து அந்த பேசாம பின்னால அந்த துரியன் படையை வெல்ல வேண்டும் அல்லவா? எங்களுக்கு எதிரியாகிய அந்த துரியனை வெல்ல வேண்டும், கொல்ல வேண்டும். அவனும் என்ன செய்தான் தெரியுமா? கட்ட வேண்டும். அவன் என்ன செய்தான் தெரியுமா? எங்களை தூது பகடையை சுத்தட்டான் ஆடி எங்களை நாடு நகரத்தை எல்லாம் பறித்துக் கொண்டு 12 வருஷம் வனவாசமும் ஓராண்டு அஜ்ஞாத வாசமும் மணிக்கு 13 வருஷம் கழித்து பின்பு நாடு வேண்டும் என்று தூது அனுப்பினோம். மாயவனை தூது அனுப்பினீர்கள். அந்த மாயவனை தூது அனுப்பும் போது அந்த துரியன் என்ன தெரிவித்தால் தெரியுமா? ஊசி நாட்டை இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சொன்னான். அப்படி சொல்லி அந்த துரியன் நாடு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது மறுபடியும் என்னுடைய மைந்தன் புலேந்திரனை தூதாக அனுப்பினார். புலேந்திரனை தூதாக அனுப்பி அவன் சென்று போய் கேட்கும் போது என்ன தெரிவித்தான் தெரியுமா? நாடு சென்றவங்களுக்கு வீடு ஏது, நாடு ஏது, நகரம் ஏது, வீடு இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே ஓடி விடுகளா என்று சொன்னான். அப்படி தெரிவித்தாலும் அவனை விடுவேமா? நாங்க விட மாட்டோம். மொத்த காலி பண்ணி ஒண்ணு இருக்கிறது நாள் தானே இது. அப்படி எல்லாம் கழித்து நேற்றைய தினமும் 16ஆம் நாள் யுத்தம் 16ஆம் நாள் யுத்தம் முடிந்து விட்டது. இன்று 17ஆம் நாள் யுத்தம். இன்று யுத்தத்திற்கு போக வேண்டும். ஆமா இன்னும் தெரிவிக்கிறேன். என்பானே உரிய என்பானை உரியதாகிப்போம் என்றேன். எங்களுக்கு அந்த கண்ணன் மாயக்கண்ணன் பகலும் தங்களுக்கு பாதுகாக்கக்கூடியவர். அவரோ எங்களை சின்ன வயது முதல் இதுவரையிலும் 12 வருடம் வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாத வாசம் நடந்த பொழுதும் இந்த 16ஆம் நாள் யுத்தம் நடந்த பொழுதும் எங்களுக்கு பக்கத்துணையாதான் இருக்கிறார். அப்படி இருக்க அன்னவர் வர வேண்டும். நான் வெகு நேரம் ஆகிவிட்டு என்னுடைய தம்பிமார்களை நான் அழைத்ததாக சீக்கிரம் அழைத்து
சொன்னால் என்ன தெரிய வந்ததா? சொன்னால் தெரியும் ஐயா. விளக்கம். தேவலோகத்தையாலோ ஜெகத்ர மைந்தனானே, தேவலோகத்தையாலோ ஜெகத்ர மைந்தனானே, தெரிஞ்சுக்கணும் மகாராஜா. நாங்களும் 5 பேர் பஞ்சபாண்டவர். 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள். 5 பேரில் தருமன். இவர் என்ன சம்பந்தம் இல்லாத நிக்கிறாரு? தருமர், பீமர் சண்டைக்கு போய் சண்டை போட்டு பஜாராய் போய்க்கிறாரு. இவர் யாரு, அவர் யாரு, இவர் யாரு எல்லாம் ஒரே பேசுறேன். கேக்குதான். ஹலோ ஹலோ. தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். நான் எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? எதற்காக வந்திருக்கிறீர்கள்? 17ஆம் நாள் தன்னில் பாதிக்காத தன்னை, 17ஆம் நாள் தன்னில் பாதிக்காத தன்னை, பாயம் மேலாக ஜாதிப்பே அர்ஜுனன் சொன்ன சாபாதம் முடிப்பே. ஆனால் காலா ஐயா, முன்னொரு காலத்தில் ஜெகனியை வைத்து தூது பகடையா தலையாடி நாடு நகத்தை எளித்தான் அந்த துரியோதனன். ஆமா. இப்போது நாங்க பஞ்சபாண்டவர்கள் 13 வருஷம் அஜ்ஞாவாசம். ஆமா. 1 வருஷம் 12 வருடம் வனவாசம், 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம். 13 முடித்து விட்டு இப்போது நாடு திரும்பி இருக்கிறோம். இப்பொழுது எங்கள் நாட்டை நான் கேட்க போகிறோம். அவர் குடுக்கிறார்களை பார்த்து அவர் மீது போர் தொடுக்க போயிருக்கிறோம். புறப்படலாமா? 17. யுத்தமோ 17. இப்ப குருஷேத்திர கோயில் கண்ணனை அண்ணனை பாருங்க. அதாவது தர்மரை சந்திக்கலாம். அதில் சொன்னாங்க என் அண்ணன் பீமன் ஒரு இல்லை. அவர் வீடு கட்டிக்கிறாங்க. நீங்க போய் பகவான பாருங்க, ஒன்ன பாருங்க. அண்ணா, இந்த ராஜசுந்த சபையில் அழைத்த காரணத்தை அப்படியே தெரிவிக்கிறேன். அண்ணா சொல்லுங்க தம்பி. அண்ணாவே நான் தாரானே ஆகிய 3 மலையத்து பாரதி தொட்டு நான் வளர்க்கிறோம்னா எங்களை அழைத்த சரி
யாதொரு குறையும் இல்லாமல் வீடோடி காலமாக வாழ்ந்திருப்பீர்கள் தம்பி மகளா. தெரிய சொல்கிறேன் கேட்க தம்பி மகளா. இன்றைய தினமும் போக வேண்டும். ஆமா, அப்படி இருக்க 17ஆம் தேதியாகி 2 நாளைக்கு ஆயிடுச்சு. ஆமாம், இன்னும் கிருஷ்ணமூர்த்தி வரை காணும். அப்படி இருக்க தம்பி அர்ஜுனா, நீ தாமதம் செய்யாமல் பகவானை தோத்திரம் செய்து வர செய்யும் தம்பி அர்ஜுனா. இந்த வேலை கிருஷ்ணமூர்த்தியே நீரிந்த வேலை அநாத ரட்சகா, இந்த வேலை எங்களை வந்து காத்து ரட்சிப்பீரே. அகலமே துதி பழக்கம் துதி பழக்கம் தண்டவர் நடுநிலைங்க கனிமலை தாண்டி பிந்தைய காலிலாரம் விமர்சன ஐயா, உன்னுடைய அண்ணாவாகிய தர்மபுத்திர மகாராஜன் தங்களை அழைத்து வர கட்டளையிட்டார். போறீங்களா இல்ல என்ன பாடுறீங்களா? ஐயா, இன்றைய தினமோ 17ஆம் நாள் யுத்தம் அல்லவா? யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். அதனால் பகவானை தோத்திரம் செய்து யுத்தத்திற்கு செல்லலாம். வாரும் தம்பி.
நான் யார் என்று நீ யார் என்று தெரிய வந்தாளா? ஏழு மொழியானே ஏழு மொழியானே ஏழு மொழியானே ஏழு மொழியானே ஏழு மொழியானே சுவாமி பகவானே, பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்கள் தாங்களை வேண்டி துதி செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு சென்று காட்சி அளிக்க வேண்டும். அதோ பற்பல அத்தனை சென்று தருணா பாதமே தருணா படிஞானே தருணா தாண்டவா அநாத ரட்சகா அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயகா இந்த அடியார்களை காக்க வந்த ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பகவானே, இந்த வேளை எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் ஐயா. பணிந்த பணியா சுபா சாமமா வாழ்ந்திருப்பாய். அதுக்காக என்னை அழைத்தீர்கள். பகவான் வந்திருக்கிறார். அவரை பட்டம் செய்தோம். இப்பொழுது அவரை பஞ்ச பாண்டவ சேனை ஒன்றார் பஞ்ச பாண்டவ சேனை ஒன்றால் பாடியில் வந்து சேர்ந்தே
அவரநாடகரை கண்டு வஞ்சனை எல்லாம் மற்றும் மாயனை அறிவார் என்று சஞ்சலமும் பணம் போட்டு சொர்க்காகவே சொன்னானே. கோடி பிரம்மாண்ட நாயகா இந்த அடியார்களை காக்க வந்த ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பகவானே, இன்றைய தினமும் 17ஆம் நாள் யுத்தம் அல்லவா, நமக்கு எதிரியாகிய அந்த துரியனை சேர்ந்த கர்ணன் குருச்சேத்திரம் வந்திருக்கிறான். நமக்கு சமமானவன் என்று அந்த ஜெல்லியனை சாரதியாக வைத்து கர்ணன் நாகபானம் கொண்டு யுத்தத்திற்கு வந்திருக்கிறான். இது சமயம் இந்த அடியார்களை அந்த நாகத்திடம் இருந்து எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் ஐயா சாமி. கட்டளே அப்படி தெரிவித்தார். பஞ்ச பாண்டவாரை வர்ணிங்கள் 13 வருஷமும் இதுவரை பாடி கற்று வந்தேன். கண்ணனிகளாகவனோ தடுக்க என்னாலாகதப்பா. சொல்லும் சாமி கட்டளை. நானும் ஒரு பண்டாட்டுக்கு ஒரு ஆம்பளை இருக்கிறேன். என்னை எடுத்துன்னு போய் அந்த சண்டை கூடுறேன். இது நீதியா இல்ல இது தர்மமா? சாமி கட்டளை என்னட்டு ஆகாதப்பா. அந்த காண்டிவன் கொடுத்த காண்டிபத்தினால் அந்த வனவாசம் செய்யும் போது அந்த காண்டாவனத்தை தீ வைத்து கொளுத்தினோம் அல்லவா, நாங்கள் கொளுத்திய போது அதிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் மடிந்து போய்விட்டது. அதில் ஒரு நாகம் தப்பி அந்த கண்ணிடம் போய் அபயம் கேட்டது. அவனிடம் அபயம் கேட்டு கண்ணனோ அபயம் அளித்தான். அவனிடம் அந்த நாகம் வளர்ந்து வந்தது. அது எங்களை பழி வாங்க வேண்டும் என்று அது வளர்ந்து வருகிறது. ஆனால் இன்றைய தினமோ 17ஆம் நாள் யுத்தம். இன்றைய தினம் அந்த கண்ணிடம் சேர்ந்து அந்த நாகம் எங்களை பழி வாங்க வேண்டும் என்று வருகிறது. இது சமயம் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றி ரசிக்க வேண்டும். எனக்கும் பண்டாட்டு போயிருக்குது. கோடி பெருமாண்ட நாயகா அந்த நாகம் என்று என்னால் முடியாது என்று தெரிவிக்கின்றாயே, அந்த காளிகள் மீது அந்த நாகத்தின் மீது
நடனம் ஆடினாய் அல்லவா? ஆமா நடனம் ஆடி. அப்படி இருக்க இன்று எங்களை காப்பாற்ற முடியாது என்று தெரிவிக்கின்றாயே சாமி கட்டளே. எனக்கண்ணு கொண்டாடி அந்த function என்று தெரிவிக்கின்றாயே சாமி கட்டளே. இருக்கிறாரு தம்பிக்கு நான் காராஜாக போக வேண்டுமா? ஆனால் சாமி கட்டளே அந்த பிரியமுடனே அங்கங்க கத்தருங்க